திமிர்வாதக்காரன். படுக்கலே கிடக்கான். ஒரு 4 ஃப்ரெண்ட்ஸுங்க சேர்ந்து அவன் தூக்கிட்டு வந்துட்டாங்க. ஒரு வீட்டில் ஏசு இருக்காரு, அந்த பிரசவம் பண்ணியிருக்கா, அன்னைக்கு சுகமாக்கிட்டு இருக்காரு. சுற்றிலும் அந்த வீடு முழுவதும் திரள் கூட்ட ஜனங்கள். இப்போ இயேசு வந்த அவரை கொண்டு போறதுக்கு வழி இல்லை. ரைட்? அப்படிப்பட்ட சூழ்நிலை தான் இருக்குது. ஆனால் இந்த 4 பேர் ஒரு முடிவெடுத்தான். என்னது? எப்படியாவது கர்த்தருடைய பார்வை இவன் மேல பட்டுட்டா போதும், இவன் சுகமாயிடுவான்னு 4 பேருக்கு விசுவாசம் இருந்துச்சு. அதோடு கூட திமிர்வாதக்காரனுக்கு விசுவாசம் இருந்துட்டு பாருங்க. அவன் என்ன சொல்லியிருக்கான்? ஊரை மேல தூக்கும்போது சும்மாவா தூக்கும்போது கீழே விழுந்தான்னா அங்க விழுந்து உயிர் மாற்றி போயிடுவான். அதனால அவன் என்ன சொல்றான்? அதுக்கு ஒரு தைரியம் வந்துருச்சுல்ல, இப்படியே கிடக்கிறதுக்கு எப்படியாவது பார்த்து தூக்குங்க அப்படின்ட்டான் பாருங்க. இது ஒரு பெரிய விசுவாசம். 5 பேர் இருக்கும். அடுத்தது இன்னொரு வீட்டுக்கு கூரையை பிரிக்கணும்னா, இவன் வீடு கிடையாது, மற்றவன் வீடு, அவன் கூரையை பிரிக்கணும்னா அதுக்கு ஒரு தைரியம் வேணும். அதையும் பிரிச்சுட்டான் இல்ல. பிரிச்சுட்டு எப்படி இறக்கிருக்கான் பாருங்க. இயேசுக்கு முன்னாடி இறக்குனது அவர் பார்த்தாரு. அந்த 4 பேருடைய விசுவாசத்தை கண்டு, மேல நிற்கிற அந்த 4 பேருடைய விசுவாசத்தை கண்டு அவனை பார்த்து சொல்றவன், பாவம் மன்னிக்கப்பட்டதும் படுக்கை எடுத்துக்கொண்டு நடந்துட்டாங்க. அப்போ பரலோகத்துக்கு ஒரு பிடிச்ச ஒரு கரன்சி ஃபெய்த், விசுவாசம். இங்க பணம் கொடுத்து இந்த உலகத்துல எதுனா வாங்கலாம், ஆனால் பரலோகத்துக்கு பணம் செல்லாது. பரலோகத்தின் கரன்சி விசுவாசம். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாக இருப்பது கூடாத காரியம். அதனாலதான் விசுவாசி நமக்கு பேரு. இந்த பேரு விசுவாசி. எல்லாவற்றுக்கும் விசுவாசியுங்க. உங்க தேவை சிறியதோ பெரியதோ எல்லாவற்றுக்கும் கர்த்தரை விசுவாசியுங்கள். உங்க விசுவாசத்தை அவர் கண்டு சொல்லுவாரு, உன் விருப்பம் நிறைவேற்றப்பட்டது.